மோசடிகளும் குற்றச்செயல்களும் நாட்டில் தலை தூக்கி காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் உயர் அதிகாரி ஒருவருக்கு 22 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இது எதனால் அப்படின்னு சொன்னா, தம்புத்தேகம மகாவலி பகுதியில காணி ஒன்றில் காணப்பட்ட மரத்தை அகற்றுவதற்காக 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் இவ்வாறு 22 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை கொழும்பு உயர் நீதிமன்றம் விதித்துள்ளது. இதன் போது பிரதிவாதிக்கு 30,000 ரூபாய் அபராதமும், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 26 கீழ் கோரப்பட்ட லஞ்சம் அபராதமாக செலுத்தப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செலுத்தப்படவில்லை என்றால் மேலதிகமாக 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்ல, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சட்டத்தரணிக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க பிரதிவாதிக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் 16 தேதி இவ்வாறு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட உயர் அதிகாரி அனுராதபுரத்தை சேர்ந்த 67 வயதுடைய முன்னாள் காணி அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.